ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் சாம்சங் தொழிலாளர்கள் 4வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களோடு தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை இறுதியில் தோல்வியில் முடிந்தது. இதனால் போராட்டத்தை தொடர தொழிலாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். சாம்சங் நிறுவனத்தில் பெரும்பான்மை ஊழியர்களுடன் கூடிய சங்க பிரதிநிதிகளுடன் நிறுவனம் மற்றும் அரசு பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே சாம்சங் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தலையிட வேண்டும் என CITU தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஒரு தொழிற்சங்கத்தை வலுவிழக்கச் செய்யவும் குற்றுயிராக்கும் நிர்வாகமே போட்டி சங்கத்தை அமைப்பதும் ஊக்குவிப்பதும் குற்றம் என்று தெரிவித்திருக்கும் CITU தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தொழிலாளர்களை மிரட்டி அந்த அமைப்பில் சேர வைப்பது தொழிலாளர் விரோத நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு உடனே தலையிட்டு தொழிலாளர்களின் சட்ட உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அதன் மூலம் சுமூக உறவை உண்டாக்க வேண்டும் என்றும் CITU தமிழ்நாடு மாநில குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.